ஹாய் ஹலோ வெல்கம் டு கையிலும் கைவண்ணமும் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா ஆரிக்கு தேவையான 2 டிப்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பை மோட் ஷாப்பிங் ஆப். இது எந்த மாதிரி ஆப்னால் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா குவாலிட்டியான பொருள்ஸும் இதில் நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பிங் ஆப்பை நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை சர்ச் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். நார்மலாக ஆரி ஒர்க்கில் நீங்கள் நெட் கிளாத்தாக இருந்தாலும் சரி, நார்மல் கிளாத்தாக இருந்தாலும் சரி, 2 செயின் லைன் போட்டு ஜிக்ஸாக் போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து கட் ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் வந்து ஊதுபத்தி வச்சு அந்த கிளாத்தை சுட்டு எடுக்கணும். அப்படி சுடும்போது சைடில் இருக்கிற செயின் இல்லைன்னா ஜிக்ஸாக் மேலே இந்த ஊதுபத்தியோட கங்கு படும்போது அது வந்து கட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்கு என்ன மாதிரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போட்ட செயின்லேருந்தே நீங்கள் செயினை கன்டினியூ பண்ணுங்கள். கன்டினியூ பண்ணதுக்கப்புறம் அது மேலேயே ஜிக்ஸாக் 2 சைடும் கிளாத் இல்லாமையே நீங்கள் ஜிக்ஸாக் போடுங்க. அதாவது டபுள் செயின் போட்டு இந்த மாதிரி தீயில சுட்டிருப்பீங்க. சுட்டதுக்கப்புறம் அதை பாதியாவது இருக்கும், இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு 2யும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 2 இல்லைன்னா 3 செயினாவது நீங்கள் பில்டப் பண்ணுங்கள். பண்ணினதுக்கப்புறம் அதிலேருந்து ஜிக்ஸாக்கு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். செயின் மேலே தான் நம்ம ஜிக்ஸாக் போட போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு 3 செயின் பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா அவ்வளோதான், அது முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒன் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இப்போ வந்து ஸ்கொயர் ஃப்ரேம் இருக்குது, அது இல்லாமல் ரவுண்ட் ஃப்ரேம் இருக்குது. ஸ்கொயர் ஃப்ரேமில் நார்மலாக நம்ம வந்து ஹேண்டுக்கு அப்படியே வச்சு ஸ்டார்ட் பண்ணி போடலாம், இல்லைன்னா காட்டாக இருந்தாலும் அப்படியே வச்சு போடலாம். பட் இந்த ரவுண்டு ஃப்ரேமுங்கும்போது உங்களுக்கு வந்து ஹேண்டுக்கு துணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அட்டாச் பண்ண முடியாத நேரத்தில் இப்போ வந்து நம்ம கிளாத்தில் ரன்னிங் ஃபேப்ரிக் ஒன்று இருக்கும், கார்னரில் எண்டிங் ஃபேப்ரிக் ஒன்று இருக்கும். இதோ நான் வீடியோவில் காமிக்கிறது தான் எண்டிங் ஃபேப்ரிக்கு. இதில் வந்து எந்த ஒரு லூஸும் கிடைக்காது. நீங்கள் இதில் ஊசி நூலில் குத்தி எடுக்கும்போது ஹோல்ஸ் மட்டும்தான் விழுகும், உங்களுக்கு துணி பிரிஞ்சிட்டு வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஃப்ரேமில் ஊசி நூலில் ஒரு சைடில் குத்தி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுக்கிட்டு மறுபடியும் கீழேருந்து மேலே குத்தி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம்லேயும் ஒரு சுற்று சுற்றிடுங்க. அதே மாதிரி கிளாத்தில் கீழேருந்து மேலே ஃப்ரேமில் ஒரு சுற்று சுற்றிடுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் சுற்றிட்டு வரும்போது நல்லா க்ரிப் கிடைக்கும். அதாவது நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது வளைஞ்சு நெளிஞ்சு போகாமல் ஸ்ட்ரைட்டாக வரும். அதே மாதிரி நீங்கள் பீட்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு க்ரிப் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில், இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சொன்ன இந்த 2 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கையிலும் கைவண்ணமும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.